அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சீனி சோறு ஆக்கலாம், வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி சீனி சோறு ஆக்க 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். முந்திரி 100, திராட்சை 50, கோல்டு வின்னர் 1/4 லிட்ரு, நெய் 200, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு சட்டியில் 1/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கொதிக்க மூடி வச்சிடணும். கொதித்ததோடு நம்ம அரிசி எடுத்து களைஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு கொதித்த பின்னாடி அதில் போடணும். போட்டு நமக்கு கலர் என்ன கலர் தேவையோ, எல்லோவும் ரெட்டும் தான் போடலாம். அதில் என்ன கலர் தேவையோ போட்டுக்கலாம். நாங்கள் இப்போது எல்லோ போட்டிருக்கோம். ரெட் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா வெந்த பிறகு நம்ம அதை தம்மில் போட்டுறணும். தம்மில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் பாகு ரெடி பண்ணணும். பாகு 2.5 கிலோ சீனி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிலோ போட்டால் கொஞ்சம் அரை இனிப்பாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால 2.5 கிலோ சேர்த்துருக்கோம். நீங்கள் வேண்டாம் ஒரு அரை கிலோ கம்மி பண்ணிக்கலாம். இனிப்பு கம்மியாக இருந்தவங்க கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நான் அதை 1 டம்ளர் தண்ணி 200 ml தண்ணியில் அதை நம்ம சிம்மில் வச்சு அதை கிளறிக்கிட்டு இருக்கணும். அந்த பக்கம் கிளறிக்கிட்டு இருக்கையில் நம்ம ஒரு சட்டியில் கடாயில் நெய்யை ஊற்றி அதில் திராட்சை முந்திரியெல்லாம் பொரிய போட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சாப்பாடு புழுங்குனத்தோட அதை இறக்கி நம்ம அந்த பாகு காய்ச்சினத்தை எடுத்து அதில் ஊற்றணும். அதில் ஊற்றி கிளறணும். கிளறையில் அப்படியே இலகலாக இருக்கும். அப்போ திராட்சை முந்திரியும் சேர்த்து கிளறணும். நெய்யையும் ஊற்றி மீதி இருக்கிற நெய்யையும் ஊற்றி கிளறி பார்த்தா நம்மளுக்கு இலகலாக இருக்கும். ஏண்டா பாகு ஊற்றினதுனால மறுபடியும் நம்ம அதை என்ன செய்யணும், திரும்ப தம்மில் போடணும். சிம்மில் வச்சு தம்மில் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் திணுங்கும். தம்மில் வச்ச பிறகு நம்ம அதை எல்லாத்தையும் சகலில் போட்டு சுடவே சகலில் போட்டு நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சதோட நம்ம அதை நாங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பேக்கிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். சொந்த பந்தத்துக்கெல்லாம். இது எங்கள் அக்கா பொண்ணுக்கு குழந்த பிறந்ததுக்கு தான் இந்த விசேஷம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.